அன்பில் மகேஷ் அவர்களுடைய அறிக்கைக்கு பதில் அறிக்கை நாம ஜஸ்ட் கொடுத்துருக்கோங்கன்னா பாருங்கன்னா, அவர்கள் சொன்ன முதல் காரணம் என்ன? முதலமைச்சர் எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுத்துட்டாங்க, தமிழகத்துக்கு நிதி கொடுக்கல, நம்ம நிதியை மற்ற மாநிலத்திற்கு திருப்பி விட்டுட்டாங்க அப்படிங்கறத முதலமைச்சர் சொன்னது பச்சை பொய். இந்த ஆண்டு எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுக்கல, சில மாநிலங்களுக்கு மட்டும்தான் முதல் தவணை நிதி போயிருக்கு, சில மாநிலத்துக்கு முதல் தவணையும் போகல. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எல்லா மாநிலத்துக்கு கொடுத்துட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மடைமாற்றம் செய்து விட்டார்கள் சொன்னது பச்சை பொய். முதலமைச்சருக்கு நாங்கள் பதில் சொன்ன பிறகு இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அவர் ஒரு கருத்து சொல்றாங்க, அதுக்கு நாங்க பதில் சொல்லிடுவோம். உங்களுக்கு நிதி வேண்டுமா வாங்க, நானும் கூட வர்றேன், போய் எவ்வளவு வேணுமோ வாங்கிட்டு வர்றேன், அது பாயிண்ட் கிடையாதுங்க. PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை அலோ பண்ற நீங்க கையெழுத்து போட்டீங்களா இல்லையா? போட்டீங்க, ஏன் அலோ பண்ணல? PM ஸ்ரீ பள்ளிக்கும் சமகர சிக்ஷா நிதிக்கும் சம்பந்தம் இல்லைங்கண்ணா. ஆனா இவங்க இரண்டையும் கலந்து பேசி தமிழகத்தை மட்டும் மத்திய அரசு வஞ்சிக்கின்றார்கள் என்று சொல்வதுதான் பச்சை பொய் என்பதைத்தான் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.